கடந்த ஒரு வாரமாக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வெள்ளிக்கிழமை பயணத்தை முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இருக்கிற டிஃபனை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை ஃப்ரிட்ஜு செலவு வச்சிருச்சுங்க. அதனால சூடாக ப்ரெட்டை மட்டும் நல்லா பட்டரில் டோஸ்ட் பண்ணி சாண்ட்விச் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வெளியில் கிளப்பியாச்சு. சனிக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சரவண பவனில் தான் முடித்தோம். ரொம்ப 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 நாளாச்சு. வீட்டில் இருந்த பனானா ப்ரெட்டை காலி பண்ணதுக்கப்புறம் இந்த பொங்கல் சாப்பிட்றதுக்கு தேனாமிருத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸில் தான் போயிட்டு இந்த ஸ்டெபிளைசர் வாங்கியிருந்தேன். வேறு எங்கேயும் கிடைக்கல. அந்த கடைக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கையேந்தி பவனில் சிக்கன் மட்டன் பிரியாணி வச்சுருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. 3 மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தேன். பட் என்னால் ஒன்று தான் சாப்பிட முடிஞ்சது. ஸோ டி நகர்லேருந்து ஏரியாவுக்கு வர்றதுக்கே செம்ம டிராஃபிக். ஒரு வழியாக வந்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. சுத்தமாக வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை. அப்புறம் அதையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணி கழுவி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வச்சு சுட டீ போட்டு குடிச்சிட்டு சுடு தண்ணி போட்டு குளிச்சுட்டு டிஃபன் பண்ணால் கூட மத்தியானம் வாங்கின பழைய பிரியாணி சூடு பண்ணி சாப்பிட்டாங்க. செம சூப்பர்